அவர் என்ன சொல்கிறாரு, இது வரப்போகிறது, அது வருவதற்குள் நாம் தடுத்து விட வேண்டும். அட இங்கே ஊரே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு நீங்கள் தண்ணி விடுறதுக்கு காணுமா? என்னமோ நாளைக்கு என்னமோ வரப்போகிறத பற்றி இவங்க பேசி, நாளைக்கு சுனாமி வரப்போகிறது அப்படின்னா இன்றைக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? பிரதம மந்திரியே சொல்லியிருக்கிறாரு, இப்போ இருக்கிற விகிதாச்சாரத்தில் எந்த வித குறையும் ஏற்படாது அப்படின்ட்டு. அப்போது அவர் பார்லிமெண்ட்டில் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் சொல்லும்போது நீங்கள் அதை நம்பணுமா வேண்டாமா? டிஎம்கே எப்போ எலெக்ஷன் வருதோ அதுக்கு முன்னால், ஒரு வருஷத்துக்கு முன்னால் இது மாதிரி போய் புரட்டு இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. இது 1966லேருந்து நான் பார்த்துருக்கேன். ஒரு 4 காசு சம்பாதிக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். 4 காசு சம்பாதிச்சா உடனே டிஎம்கே கார்பரேட்டர், டிஎம்கே எம்எல்ஏ எவனா ஒருத்தன் வந்து தட்டி பறிச்சுட்டு போய்ட்றான். போலீஸ்காரன் தட்டி பறிச்சுட்டு போய்ட்றான். தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் கூட நிம்மதியாக இங்கே ஒரு கௌரவமாக மரியாதையாக தொழில் பண்ணி அதில் ஒரு லாபம் சம்பாதிச்சு குடும்பம் நடத்துறதுக்கு முடிய மாட்டேங்கிறது. மோடி 400 இடத்துல ஜெயிச்சிட்டார் சொன்னா கான்ஸ்டிடியூஷனே மாற்றிடுவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கான்ஸ்டிடியூஷனை மதிக்கிறீங்களா? கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்ட யூசிசி தான் அவர் கொண்டு வர போகிறாரு. கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்ட அந்த சென்சஸ் தான் அவங்க கொண்டு வர போகிறாங்க. கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்ட இதே தொகுதி மறுவரையறை தான் அவங்க கொண்டு வர போகிறாங்க. அப்போ நீங்கள் கான்ஸ்டிடியூஷனுக்கு என்ன சார் மரியாதை வச்சுருக்கீங்க? முப்பத்தொம்போது பேர் அனுப்புறீங்களேப்பா, என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? 39 பேர் செய்யாததை 70 பேர் செய்வாங்களா? என்ன சார் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? தமிழ்நாடு பேரே இல்லை. எங்க பட்ஜெட்டில் எல்லா மாநிலங்களோட பேர் வருமா? கோயம்புத்தூரோட பேர் வருமா? அதுக்கு இப்போ இவங்க போடுற பட்ஜெட்டில் புத்தனாம்பட்டியோட பேரும் தோரங்குறிச்சி பேரை வரப்போகுதா? இதான் பார்க்க போகிறோம்ல நாம. எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட அரசியல் விமர்சகர் வாசுதேவன் சார் இருக்கார். அவர்கிட்ட கேட்க நிறைய கொஷின்ஸ் இருக்குது, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்புதாசன். எப்படி இருக்கீங்க சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கேன்ப்பா. சார், இன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டம் நடந்திருக்கு. எல்லா கட்சிகளும் சேர்ந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க டீலிமிட்டேஷனை பற்றி பேசும்போது. எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு தேவையில்லாத சமாச்சாரம் தான். அண்ணாமலை அன்றைக்கே சொல்லிட்டாரு, சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுனீங்கன்னா நாங்கள் வர்றோம் அப்படின்ட்டு. ஏன்னா பேசுகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது தமிழ்நாட்டில். ஆனால் இவங்க இல்லாத ஒரு விஷயத்தை மேக்கிங் மவுண்டன் ஆஃப் அ மோல் ஹில் அப்படிம்பாங்களே, அதாவது எறும்பு பூத்த ஒரு பெரிய மவுண்டன் மாதிரி காமிச்சு ஊருக்கு பூச்சாண்டி காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் என்ன தமிழர்களுக்கு ஏதாவது பிரச்சனை சால்வ் ஆக போகுதா? இல்லை தமிழர்கள் இது ஐயோ இது இப்படி ஆகிப்போச்சேன்னு ரொம்ப பரிதவிச்சுக்கிட்டு இருக்காங்களா? தமிழர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கி என்ன கண்டிஷனில் இருக்காங்கிறது நீங்கள் பாருங்கள். போதைப்பொருள், கூட்டு பாலியல், பெண்களுக்கு எதிரான பாலியல், கூட்டுப்பாலியல், பெண்களுக்கு எதிரான வன்முறை, அதுக்கப்புறமா ஸ்கூல் லெவலில் போதைப் பொருள்கள், கள்ளச்சாராயம் ஏன்டா வைக்கிறீங்கன்னு கேட்டவன் 2 பேரை அடிச்சு கொண்டு விட்டான். அந்த மாதிரி கண்டிஷனில் இங்கே போயின்னு இருக்கு. நேற்றுக்கு ஒரு மினிஸ்டர் வலையிலே உருவுறார். நாங்கள் அந்த அளவுக்கு போயிட்டோம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. ஜாக்டோஜியோ போராட்டம், திசை திருப்பறதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. போக்குவரத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராட்டம், அடுத்த அரசு ஊழியர்கள் போராட்டம் வரப்போகுது, என்னென்னமோ வரப்போகுது தமிழ்நாட்டில். அதெல்லாம் விட்டுவிட்டாங்க, இதை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. மத்திய அரசு என்றைக்கு சொல்லிச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதாவது அமித்ஷா கோயம்புத்தூருக்கு வந்திருந்த போது கேட்டார், நாங்கள் எப்போ சொன்னோம்? பிரதம மந்திரியே சொல்லியிருக்கிறாரு, இப்போ இருக்கிற விகிதாச்சாரத்தில் எந்த வித குறையும் ஏற்படாது அப்படின்ட்டு. அப்போது அவர் பார்லிமெண்ட்டில் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் சொல்லும்போது நீங்கள் அதை நம்பணுமா வேண்டாமா? சும்மா திடீர்னு, அதாவது கனவு கண்டுட்டு ஏதோ பார்த்துட்ட மாதிரி, கனவுல பார்த்த மாதிரி ஆஹா இது வந்துருச்சு அப்படின்ட்டு. அதாவது அவர் என்ன சொல்கிறாரு, இது வரப்போகிறது, அது வருவதற்குள் நாம் தடுத்து விட வேண்டும். அட இங்கே ஊரே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதுக்கு நீங்கள் தண்ணி விடுறதுக்கு காணுமா? என்னமோ நாளைக்கு என்னமோ வரப்போகிறத பற்றி இவங்க பேசி, நாளைக்கு சுனாமி வரப்போகிறது அப்படின்னா இன்றைக்கே எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? அதாவதுங்க, இந்த கவர்மெண்ட்டுக்கு ப்ரியாரிட்டி என்ன அப்படிங்கிறது தெரியல. என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை நெக்ஸ்ட்டு பண்ணணும், எதை இம்மிடியட்லி பண்ணி தொலைக்கணும், அது தெரிய மாட்டேங்கிறது.
இன்றைக்கி தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமாக பிரச்சனைகள் இருக்கும்போது அதெல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒன்றுமில்லாத ஒரு பிரச்சனையை வச்சு இதனால் பாமரனுக்கு நீங்கள் வெளியில் போகிறீங்க, நீங்கள்லாம் ஒரு மீடியா ஹவுஸ் தானே, வெளியில் போயிட்டு பொதுமக்கள்கிட்ட இது கேளுங்க, அந்த மைக்கை வச்சுக்கிட்டு உங்கள் ஒப்பீனியன் என்னப்பா மறுவரையறை அப்படின்னா என்னன்னு நீங்கள் கேளுங்க. 100ல் 99 பேருக்கு தெரியாது சார்மா. அவனுக்கு கவலையே கிடையாது சார். அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் சார். ஒரு 4 காசு சம்பாதிக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். 4 காசு சம்பாதிச்சா உடனே டிஎம்கே கார்பரேட்டர், டிஎம்கே எம்எல்ஏ எவனா ஒருத்தன் வந்து தட்டி பறிச்சிட்டு போய்ட்றான், போலீஸ்காரன் தட்டி பறிச்சிட்டு போய்ட்றான். தெரியுமா உங்களுக்கு? ஒருத்தர் கூட நிம்மதியாக இங்கே ஒரு கௌரவமாக மரியாதையாக தொழில் பண்ணி அதில் ஒரு லாபம் சம்பாதிச்சு குடும்பம் நடத்துறதுக்கு முடிய மாட்டேங்கிறது சார். பாஜக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகளும் இந்த கூட்டத்தை பங்கேற்று இருக்கட்டும் பரவாயில்ல, நீங்கள் வருவீங்க எனக்கு தெரியும். அன்புமணி ராமதாஸ் அங்கே விட்டு சொல்கிறாரு, மற்ற மாநிலங்களையும் உசுப்பி விட வேண்டும், அவர்களையும் வி ஷுட் அலர்ட்டு, அதுக்கு ஒரு கூட்டமைப்பு பண்ணிவிட்டு அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நம்ம இதை எடுத்து சொல்லணும். நான் என்ன கேட்குறேன் தெரியுமா, அதெல்லாத்தையும் விட கமலஹாசன் சொன்னது தான் ரொம்பவே நகைப்புக்குரிய சமாச்சாரம். இது அவருடைய அந்த தொண்டை வரமாட்டேங்குது எனக்கு, நான் பேசுவேன் அவர் மாதிரியே. இந்த மேட்ரை இப்போ எடுக்கிறதுக்கு என்ன அவசியம் அப்படின்னு கேட்குறாரு. ஏதானும் கொஞ்சம் அடிப்படை புரிதல் இருக்க வேண்டாமா? 1975லேருந்து 2001 வரைக்கும் தள்ளி போட்டாச்சு, 2001லேருந்து 25 வருஷம் தள்ளி போட்டாச்சு, 2026 வந்து தான் ஆகணும். இது வந்து நரேந்திர மோடியோ அமித்ஷாவோ இல்லைன்னா ஆர்எஸ்எஸ்ஸோ, உங்களுக்கு தான் ஆர்எஸ்எஸ் பிடிக்காத, உங்களை சொல்லலை, நம்மள சொல்கிறேன், ஆர்எஸ்எஸ் பிடிக்காத ஆர்எஸ்எஸ்ஸோ அல்லது உங்களுக்கு பிடிக்காத இன்னொரு நபர் திரௌபதி முர்மு, அவங்களோடலாம் கிடையாது. அரசியல் அமைப்பு சட்டத்தில் சொல்லியிருக்கு, அந்த 302 பிரிவின்படி உங்களுக்கு எஸ்சி எஸ்டிக்கு வேண்டிய வரையறை பண்ணணும் அப்படின்னு சொல்லிருக்கு. அதை தான் அவங்க பண்ணுறாங்க. இன்றைக்கி கூட முதலமைச்சர் என்ன கேட்டிருக்காருன்னா 30 இயர்ஸ் வந்து மறுபடியும் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னத்துக்கு ஃப்ரீஸ் பண்ணணும், எதுக்கு ஃப்ரீஸ் பண்ணணும்? அப்போ ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன்னா, இப்போ ஆல்ரெடி பாருங்கள், இப்போ டெல்லி மாதிரி ஒரு மாநிலத்தில் நார்மலி 8-10 லட்சம் மக்கள் இருக்கிறவருக்கு ஒரு பிரதிநிதி அப்படின்னு சொல்லலாம். 20 லட்சம் 22 லட்சம், ஸ்ரீபெரும்புதூரில் 23 லட்சம், எப்படி சார் இருக்க முடியும்? அதாவது இவங்க ஜனநாயகம் பற்றி பேசுகிறீங்கல்ல, இவங்கெல்லாம் பேசுகிறாங்கல்ல, கான்ஸ்டியூஷன் காப்பியை தூக்கி காமிக்கிறாங்க, அது உள்ளுக்குள்ளே வந்து காலி பேஜஸ் தான் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், ஆனாலும் காமிக்கிறாங்க. அது மோடி 400 இடத்துல ஜெயிச்சிட்டார் சொன்னால் கான்ஸ்டியூஷனே மாற்றிடுவார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கான்ஸ்டியூஷனை மதிக்கிறீங்களா? கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட யூசிசி தான் அவர் கொண்டு வர போகிறாரு. கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட அந்த சென்சஸ் தான் அவங்க கொண்டு வர போகிறாங்க. கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்ட இதே தொகுதி மறுவரையறை தான் அவங்க கொண்டு வர போகிறாங்க. அப்போ நீங்கள் கான்ஸ்டியூஷனுக்கு என்ன சார் மரியாதை வச்சுருக்கீங்க சார்? அவங்க சொல்கிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பாப்புலேஷன் கண்ட்ரோல் பாலிசி கொண்டு வருது, அதை நாங்கள் தான் கரெக்டாக கடைபிடிச்சோம், ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பாயிண்ட் கரெக்ட் சார், அந்த பாயிண்ட் கரெக்ட் சார். ஆனால் பாருங்க, ஒன்றுமே புரியாமல் பேசக்கூடாது. பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது தானே இந்த மக்களாட்சி அப்படிங்கிறது. மக்களாட்சிங்கிறது என்ன? எல்லா மக்களும் போய்ட்டு ராஜாவாக உட்கார முடியாது, உங்களுக்குள்ள ஒரு பிரதிநிதி எடுத்துக்கோங்க, எல்லோரும் கூட்டு சேர்ந்து அங்கே ஒரு பிரதிநிதி, அதில் தான் பிரதமர், அதுக்கப்புறமா கேபினெட்டு, மினிஸ்ட்ரி, இதெல்லாம் வருது. பிரதிநிதி அப்படின்னு சொன்னால் மக்களினுடைய பிரதிநிதி. எவ்வளவு பேருக்கு ஒரு பிரதிநிதி இருக்கணுங்கிறது ஒரு கணக்கு வேண்டாமா? அப்போது வந்து 7 லட்சம் பேருக்கு ஒரு பிரதிநிதி, இன்றைக்கி வந்து 20 லட்சம் 22 லட்சம் பேருக்கு ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். கேரளாவில் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு, அப்போவே கொடுத்துட்டாங்க, நிறையா கொடுத்துட்டாங்க. அது எப்படி ஆன் வாட் பேசிஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த நிறையா குளறுபடி நடந்திருக்கு அந்த காலத்துலேயே. நேரு பீரியட்லேயே குளறுபடி நடந்திருக்கு சார். அதுக்கப்புறமா அதே இந்திரா காந்தி பீரியட்லேயும் கண்டினியூ பண்ணாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷனில் அந்த பிரச்சனை இருந்தது. அப்போல்லாம் கொண்டு போய்ட்டு அங்கே போய்ட்டு பேசாதவங்க இன்றைக்கி ஏதோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க, என்னமோ நரேந்திர மோடி தான் கொண்டு வர மாதிரி. அதனால் மக்கள் தொகை அப்படிங்கிறது தான் இதனுடைய அடிப்படை. அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லிருக்கு? மக்கள் பிரதிநிதி தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் மக்களால். அப்படின்னா மக்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் மட்டுமே நீங்கள் அதை பார்க்கணுமே தவிர, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க, உங்கள் மாநிலத்தில் குழந்தைங்கள்லாம் எவ்வளோ பேர் என்ரோல் ஆகிறாங்க ஸ்கூலில், உங்களுக்கு வந்து கழிப்பறை இருக்கா, உங்களுக்கு வந்து பக்கா வீடு இருக்கா, குடிசை வீடு இருக்கா, இல்லை மாடி வீடு இருக்கா, அல்லது உங்களுடைய தனிமனித வருமானம் என்ன, உங்கள் ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குதா, இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னோன்னா அது இதுக்கு வந்து ஒரு எல்லை இல்லாத ஒரு வரையறை ஆகிப்படும். அதாவது நீங்கள் இப்போ ஒரு முக்கியமான விஷயங்களை சொன்னீங்கல்ல சார், அதை வச்சு தானே ஒரு பாப்புலேஷன் வளருதா தேயுதா அப்படின்ற ஒரு கொஷினே வருது. பாப்புலேஷன் வளர்றதா தேர்தா அதுவே கிடையாது. இது பிரதிநிதித்துவம் மட்டுமே. பிரதிநிதித்துவம் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அவ்வளோதான். பணக்காரனுடைய அப்படின்னா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பணக்காரனுக்கு ரெப்ரசன்டேட்டிவ், ஏழைகளுக்கு ரெப்ரசன்டேட்டிவ், தலித்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். ஆக்சுவலி தலித்துக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இருக்குது. ஜாதி வாரியாக ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க, பெண்களுக்கு ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அது எல்லாத்துக்குமே அடிப்படை மற்ற காரணிகள்லாம் கிடையாது சார். இன்கம் பேஸ்டு அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்படி கூட சொல்லலாமே, யார் இன்கம் டேக்ஸ் கட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் வாக்குரிமை அப்படின்னு நீங்கள் சொல்லி போகலாமே. நம்ம என்ன பண்ணுறோம்? யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது 18 வயசு ஆச்சு சொன்னால் எல்லாருக்கும் யார் வேணாலும் உங்களுடைய பிரதிநிதியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுதானே அடிப்படை. அப்போது நீங்கள் மற்ற காரணிகளெல்லாம் கொண்டு வர முடியாது. மக்கள் தொகை அடிப்படையில் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் 140 கோடி டிவைடட் பை ஒரு 15 லட்சம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நியர் அபவுட் 900 இது வருது. ஆனால் 900 தேவையில்லை, 848 வரைக்கும் இருந்தால் போரும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாலே எல்லாம் அந்த நிபுணர்கள் குழுவெல்லாம் வந்திருக்கு, அவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் புதிய பாராளுமன்றம் கட்டப்பட்டிருக்கு. அப்போல்லாம் உங்களுக்கு சந்தேகமே வரல. இப்போ ஏன் திடீர்னு உங்களுக்கு சந்தேகம் வருது? இவங்களுக்கு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ பர்சன்டேஜாக வந்து இப்போ வந்து 7.2% இருக்கு லோக்சபா தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன். அதே அது வந்து குறையுமா குறையாதா அப்படின்றதான் உங்களுக்கு கேள்வியா இருக்கு. குறையுமா குறையாதான்னு கேட்கல, அவங்க குறையும் அப்படின்னு சொன்னார். அவர் 31 ஆகிடும் அப்படின்னு சொன்னார். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் விடியலாட்சிங்கிறீங்க, உலகே பாராட்டி போற்றும் ஒரு ஆட்சி அப்படிங்கிறீங்க. அவ்வளோ பயங்கரமான ஆட்சி, நாங்கள் தான் மாடல், திராவிட மாடல். உலகமே, அதாவது இனிமேல் அடுத்தது வந்து சுவிட்சர்லாந்து கூட இவங்கள பார்த்து தான் வந்து ஆட்சி அமைக்க போகிறாங்க. ஜப்பான் கூட இவங்கள பார்த்து தான் ஆட்சி அமைக்க போகிறாங்க. நார்த் கொரியா, சவுத் ஆஃப்ரிக்கா எல்லாருமே. அந்த மாதிரி இருக்கிற நீங்கள் போயும் நரேந்திர மோடி கவர்மெண்ட்டில் போய்ட்டு ரெப்ரசன்டேஷன் அதிகப்படுத்தணும்னு சொன்னால் 39 பேர் அனுப்புகிறீங்களேப்பா, என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? 39 பேர் செய்யாததை 70 பேர் செய்வாங்களா? என்ன சார் பைத்தியக்காரத்தனமாக இருக்குது? மக்களுடைய ரெப்ரசன்டேஷன் இம்பார்ட்டன்ட். மக்களோட வாய்ஸ் தானே சார், அவங்க போய் மக்களோட வாய்ஸ். ஐயா, நீங்கள் 39 பேரால் 39 பேர் கிழிக்காத நீங்கள் 70 பேர் போய் கிழிப்பீங்களா? நான் கேட்குறேன். என்னத்துக்கு ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் தமிழகத்தை இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, தம்பி ஞானசேகரன் பிரச்சனை, அப்புறமா அந்த சார் பிரச்சனை, இந்த பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருந்தீங்க. கடன் வாங்காமல் நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. அப்படின்னாலே உங்களுடைய வாய்ஸ் அங்கே கேட்கும். இப்போ நம்ம பிரதிநிதிகள்லாம், மக்கள் பிரதிநிதிகள்லாம் அங்கே போயிட்டு வாயை திறந்தா வாங்கி கட்டிக்கிறாங்க. எப்படி? ஒன்று நிர்மலா சீதாராமன், இல்லைன்னா நிஷிகாந்த் துபே, இல்லைன்னா கிரண் ரிஜிஜு, யாராவது ஒருத்தர் எழுந்திருந்து அடித்து உட்காந்து வச்சுடுறாங்க. அதாவது இவங்க சொல்கிறத புள்ளி விவரப்படி அவங்க வந்து ரிப்ளை கொடுத்து உட்காந்து வச்சுடுறாங்க. இவங்களால் பேசவே முடியல. என்ன காரணம்? உங்களுடைய நிர்வாகம் சரியில்லை, உங்களுக்கு நிர்வாக திறமை இல்லை, உங்களுடைய எம்எல்ஏஸ்க்கு பேச தெரியல. நல்லா பேச தெரியுங்களா அனுப்புங்க. அதுதான் இம்பார்ட்டண்ட்டே தவிர எங்களுக்கு வந்து என்னுடைய சிம்பிள் கொஸ்டின் இதுதான் சார். 39 பேர் சாதிக்காத 70 பேர் எப்படி சாதிக்க போகிறாங்க? அவ்வளோதான் பாயிண்ட் சார். இப்போ வந்து நம்ம இந்தியாவை பொறுத்தவரை லோக்சபாவில் வந்து யார் மெஜாரிட்டி இருக்காங்களோ அவங்க தான் பிரைம் மினிஸ்டர். அப்படின்னும் போது தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன் அதிகமாக தானே நம்ம பிரைம் மினிஸ்டர் செலக்ட் பண்ணுறதுல நம்மளோட குவாலிட்டி இருக்கும். அது கரெக்ட். இப்போ நம்பர்ஸ் வந்து குறையும் போது தமிழ்நாட்டோட ரெப்ரசன்டேஷன் அங்கே குறையும்ல? குறையாதுன்னு அவர் சொல்லியிருக்காரு. நம்ம அதை பிலீவ் பண்ணணும். ஒரு உள்துறை அமைச்சர், ஒரு பிரதமர் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் பேசும்போது நம்ம அதை வந்து பிலீவ் பண்ணி தான் ஆகணும். குறைக்க மாட்டாங்க, மற்ற இடத்துல ஏற்றுவாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? எங்களுக்கு செல்வ பிறந்தகை என்ன ஒரு இல்லாஜிக்கல், அது வந்து கெட்ட வார்த்தையை நான் யூஸ் பண்ணல, நல்ல வார்த்தையை யூஸ் பண்ணுறேன். லாஜிக் இல்லாமல் பேசுகிறாரு தெரியுமா? அவர் என்ன கேட்குறாரு, அதாவது 39 குறையாதுன்னு சொல்கிறாங்க. 39 குறையாமல் எங்களுக்கு மட்டும் அதே 39 இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசத்துக்கு 120, பீகாருக்கு 70, இதுக்கு 70, அப்படி மகாராஷ்டிராவுக்கு 120, சாரி 80, இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க, அந்த மக்கள் தொகை என்ன, உங்களுடைய மக்கள் தொகை என்னங்க? அல்டிமேட்லி மக்கள் தொகை தான் இது வந்து நிர்ணயிக்க போகுது. அதாவது 25 லட்சம் 30 லட்சத்துக்கு ஒரு பிரதிநிதி இருக்க முடியாது, அதை குறைச்சி தான் ஆகணுங்கிறது இது. அப்போது அவங்க சொல்கிறது ஒரு பாயிண்ட் கரெக்டு. சவுத்தில் எஸ்பெஷலி நீங்கள்லாம் பிறந்திருக்க மாட்டீங்க. அப்போது நான் இருந்தேன்.
குடும்ப கட்டுப்பாடு ஆரம்பித்தாங்க. 1965 66 குடும்ப கட்டுப்பாடு இந்திரா காந்தி கொண்டு வந்தது. அதாவது 64 நேரு இறந்த பிறகு 66 இந்திரா காந்தி வந்த பிறகு, அதாவது நடுவில் லால் பகதூர் சாஸ்திரி இருந்தார், அவர் கொண்டு வரல, இவங்க தான் கொண்டு வந்தாங்க. சிவப்பு முக்கோணம் அப்படின்ட்டு ஒன்று உண்டு. அதை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் சேர்த்தது நம்ம தமிழ்நாடு. நம்பர் 1 ஸ்டேட். அவ்வளோ பிரமாதமாக குடும்ப கட்டுப்பாடு இருந்தது. நான் பெருமைப்படுறேன், ஒரு தமிழன் செஞ்சான் அப்படின்னு நான் பெருமைப்படுறேன். தமிழ்நாடு எல்லா இடத்துலையுமே அப்போ ரொம்ப டாப்பில் தான் இருந்தது. சுகாதாரம் ஆகட்டும், கல்வி ஆகட்டும், விவசாயத்துறைகளாகட்டும், காய்கறி விளைச்சல் ஆகட்டும், பழ விளைச்சல் ஆகட்டும், எல்லாமே. ஒரு காலத்தில் மாதுளம்பழம்லாம் கிடைக்கவே கிடைக்காது. ஒரு 1980ஸ்க்கு அப்புறமா நீங்கள் பாருங்கள், மாதுளம்பழம் த்ரூ அவுட் த இயர் நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளம்ஸு ஊட்டியை போய்ட்டு வாங்கிட்டு வரணும். ஆனால் இப்போ பாருங்கள், ப்ளம்ஸு அந்த சீசனில் கரெக்டாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். விவசாயத்தில் குறிப்பாக நீர்ப்பாசன திட்டமாகட்டும், மற்ற எல்லா சிறு நீர்ப்பாசனம், அதாவது மைனர் இரிகேஷன், அது எல்லாத்துலேயுமே நாம் வளர்ந்துட்டோம். ஓகே, அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது நம்ம பாப்புலேஷனை குறைச்சதுனால தான் நம்மளுக்கு பாப்புலேஷன் நம்ம குறைஞ்சிட்டோம். அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் டெவலப்மெண்ட். அது ஒரு பாயிண்ட். பட் அதுக்காக நாம் எப்படி காம்பன்சேட் பண்ண முடியும்? எப்படி நம்ம பாப்புலேஷன், அது இப்போ தொகுதி மறுவரைக்கு பிரதிநிதித்துவ அரசியலுக்கு மக்கள் தொகை ஒன்று தான் அடிப்படை அப்படின்னு கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நரேந்திர மோடி சொல்லலை, திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. ஆர்எஸ்எஸ் சொல்லலை, திரௌபதி முர்மு சொல்லலை, அமித்ஷா சொல்லலை. கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது. நீங்கள் போற்றி பாராட்டுகிற அந்த கான்ஸ்டிடியூஷன், தூக்கி காமிக்கிற கான்ஸ்டிடியூஷன், பேஜ் இல்லாத, அதாவது எழுதப்படாத கான்ஸ்டிடியூஷன் தான் சொல்லுது. அதுக்கு நரேந்திர மோடி என்ன பண்ண முடியும்? நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க. அது அந்த மேட்ரு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு ரெப்ரசன்டேஷன். இங்கே பாருங்கள் சார், டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒரு 10 பேர் இந்த மாதிரி ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு டிசைட் பண்ணிட்டு அவ்வளோதான் உனக்கு, இவ்வளோ தான் உனக்கு யாரும் சொல்ல போகிறதில்ல. எல்லா மாநிலங்களையும் இப்போ எப்படி நிதி கமிஷன் மாநிலமாக போயிட்டு வந்தாங்க. தமிழ்நாடு அரசு கொடுத்த அந்த பரிந்துரைகளை அவங்க பாராட்டினாங்க. பெஸ்ட்டு ஹோம்ஒர்க் நீங்கள் பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு அரவிந்த் பனகாரியாவே சொன்னார் சார். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எனக்கு அது பெருமை. ஆஸ் அ தமிழன் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அதே மாதிரி நீங்கள் அங்கே போய் சொல்லுங்கள். அப்போது என்னாகும், இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா, ஒரு குழு அமைச்சிருவாங்க. எப்படியும் 2026 இது வரும் சார், சென்சஸ் வரும். சென்சஸ் கூட எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதில் காஸ்ட் அண்ட் ரிலீஜன் இன்க்ளூட் பண்ணுவாங்களா? ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் சென்சஸில் காஸ்ட் அண்ட் ரிலீஜன் இன்க்ளூட் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி இருக்குது. ஸ்டேட்டில் அத்தாரிட்டி கிடையாது. அவங்க சர்வே தான் எடுக்க முடியும். நீங்கள்லாம் போய்ட்டு சர்வே எடுத்துகிட்டு வருவீங்க பாருங்கள், அவன் சொன்னதே எழுதிட்டு வரும், அவ்வளோதான். நான் கிறிஸ்டியன் சொன்னால் நான் கிறிஸ்டியன் தான் எழுதுவேன், நான் ஹிந்து சொன்னால் ஹிந்து, நாடார் சொன்னால் நாடார், ஐயர்னா ஐயர்னு எழுதுவேன், அவ்வளோதான். அதாவது பிலீஃப். இப்போது அவங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கொடுத்துருக்குறாங்க. அதனால் அவங்க பண்ணுவாங்களாங்கிறது தெரியாது. 2026 தான் சென்சஸ் வர போகிறது. 26 அது சென்சஸ் ரிப்போர்ட் புள்ளி விவரங்கள்லாம் எவ்வளோ புள்ளி விவரம் இருக்கும் தெரியுமா? அதெல்லாம் அனலைஸ் பண்ணி டேபிள் போட்டு அதை இன்டர்பிரட் பண்ணி அதுக்கப்புறமா டீலிமிட்டேஷன் கமிஷன் பாருங்கள், காஷ்மீருக்கு மட்டுமே டீலிமிட்டேஷன் கமிஷன் 3 மாதத்துக்கு மேலே ஒர்க் பண்ணாங்க. ஞாபகம் இருக்கா? அதாவது அந்த சட்டசபை கலைச்சதுக்கு அப்புறம் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 3 மாதம் அவங்க ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. இப்போது ஆல் இண்டியாவுக்கு எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுவாங்க, எவ்வளோ டைம் ஆகும் பாருங்கள். 2029 ஆகிடும். அதனால் 2029 இந்த மறுவரையறை வராது, 2034 தான் வரும். ஓகே, அப்போ 2027 28 இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வரும்போது அந்த சமயத்தில் நீங்கள் ரெப்ரசன்டேஷன் கொடுங்களேன். வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு நான் கேட்குறேன். தேவையில்லாமல், ப்ரியாரிட்டி இல்லாமல் உங்களுடைய தோல்விகளை மறைப்பதற்காக, எஸ்பெஷலி நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே எப்படி ஆரம்பிக்கிறது, ஜஸ்ட் ஒரு 1 மினிட் முடிச்சுக்கிறேன். கெட் அவுட் மோடி அப்படின்ட்டு வாய் திறந்து சொல்லிட்டார், தவறாக சொல்லிட்டார். அதனுடைய பரிணாமம் என்னங்கிறத பார்த்துட்டீங்க. கெட் அவுட் ஸ்டாலின்ங்கிறது 4.5 டைம்ஸ் பெருசாக போச்சு. அதுக்கப்புறமா வரிகூடா இயக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்கெல்லாம் மட்டம் தட்டிட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு நொடி வேணும்னா எங்களுக்கும் அதே ஒரு நொடி தான் வேணும். விஜய் சொல்லியிருந்தார் சார், சின்ன பசங்க மாதிரி ட்விட்டர் சண்டை போடுறாங்க அப்படின்னு. ஆச்சு, முடிஞ்சு போச்சு. அது அப்படியே அமுங்கி போச்சு. அதுக்கப்புறமா இவர் ஹிந்தி கற்றுக்கலன்னா நிதி தரமாட்டோம்னு சொல்கிறதா அயோக்கியத்தனம், உங்கள் அப்பா வீட்டு சொத்தா? அப்படிலாம் சொல்லவே இல்லை.
அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு, மும்மொழி கொள்கையை நீங்கள் ஏற்றாத்தான் நாங்கள் நிதி தருவோம் சொல்லலை, நியூ எஜுகேஷன் பாலிசியில் இருக்கிற இந்த திட்டத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணம், அவ்வளோதான் சொன்னாங்க அவங்க. அதுக்கு தான் ராமஸ்ரீனிவாசன் என்ன சொன்னார், உங்களுக்கு மாடு வச்சுருக்கீங்க, மாதத்துக்கு 2000 ரூபா புல்லுக்கு நாங்கள் தரோம், அவ்வளோதான். நான் மாடெல்லாம் வாங்க மாட்டேன், புல்லுக்கு கொடு அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ மாடு வாங்குறது உன்னுடைய, மாடு வாங்கி வச்சிருக்கிறது உன்னுடைய அடிப்படை தகுதி. அந்த தகுதியை உங்கள்கிட்ட இருந்துன்னு சொன்னால் உனக்கு பணம் கிடைக்கும். மெட்ரோவே கட்ட மாட்டேன் ஆனால் மெட்ரோக்கு பணம் கொடுன்னா அது உரிமையா உனக்கு? மெட்ரோவே கட்ட மாட்டேன் ஆனால் மெட்ரோக்கு 44,000 கோடி ரூபா கொடுங்கிறது உரிமையா? அது மாதிரி அது ஒன்றாச்சு. அதுக்கப்புறமா நிதி தரல, நம்ம பட்ஜெட்டில் நிதி தரல. தமிழ்நாடு பேரே இல்லை ஏங்க, பட்ஜெட்டில் எல்லா மாநிலங்களோட பேர் வருமா? கோயம்புத்தூரோட பேர் வருமா? அதுக்கு இப்போ இவங்க போடுற பட்ஜெட்டில் புத்தனாம்பட்டியோட பேரும் தோரங்குறிச்சி பேரை வரப்போகுதா? நான் பார்க்க போகிறோம் தான் நம்ம. எல்லாமே பட்ஜெட்டு அப்படின்னு சொன்னோன்னா மாநிலத்துக்கான பட்ஜெட்டுன்னு சொன்னோன்னா சென்ட்ரல் ஒரு தேசத்துக்கான பட்ஜெட் தானே தவிர இதெல்லாம் உங்களுக்கு வந்து தனித்தனியாக இருக்காது. அதாவது ஒரு அறிவுபூர்வமான ஒரு அரசியல் விவாதத்தை எடுத்துக்கிட்டு இவங்க போக மாட்டேன்றாங்க. அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் இது வந்து உங்களுடைய தோல்விகளை மறைப்பதற்காக ஞானசேகரன் இஷ்யூ மறைக்கிறீங்க, கள்ளச்சாராயம் மறைக்கிறீங்க, டெய்லி பேசிஸில் கொலை குத்து நடந்துக்கிட்டு இருக்குது அதை மறைக்கிறீங்க. அதெல்லாம் பற்றி பேசாமல் எங்கள் ஏடிஜிபிக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாமல் போன ஒரு மாநிலம் தாங்க இது. அப்போது இதெல்லாம் மறைக்கிறதுக்காக கையில் எடுத்துக்கிற இன்னொரு புதிய ஆயுதம் ஹிந்தி எதிர்ப்பு அடிபட்டு போச்சு. ஹிந்தி எதிர்ப்பு போயிட்டு இப்போ என்ன ஆகிடுச்சு, சமஸ்கிருத எதிர்ப்பு அப்படின்றீங்க. அப்போது எதுக்கு ஒரு அளவே இல்லையா இந்த மாதிரி பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு? டிஎம்கே எப்போ எலெக்ஷன் வருதோ அதுக்கு முன்னால், ஒரு வருஷத்துக்கு முன்னால் இது மாதிரி பொய் புரட்டு இதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. இதை வந்து 1966லேருந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.